சூரரை போற்று திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் சுதா கொங்கராவோட டைரக்ஷன்ல சூர்யாவுடைய நடிப்புல உருவாக இருந்த திரைப்படம் தான் புறநானூறு அப்படின்ற திரைப்படம். சூரரை போற்று என்னதான் ஓடிடியில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமா இருந்தாலும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால இந்த காம்போல இருந்து ரசிகர்கள் இன்னொரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில அந்த கூட்டணியிலிருந்து உருவாக இருந்த இந்த புறநானூறு திரைப்படத்துல சூர்யா கூட பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா, அப்புறம் துல்கர் சல்மான், நடிகை நஸ்ரியா நசீம் இவங்கலாம் சேர்ந்து நடிக்கிறதா இருந்துச்சு. அதற்கான அறிவிப்பு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில சுதா கொங்கராவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த படத்துல இருந்து சூர்யா விலக இப்ப சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படமா அந்த திரைப்படம் உருவாக இருக்கு. சூர்யாவுக்கு பதிலாக அந்த புறநானூறு திரைப்படத்தை சுதா கொங்கரா இயக்க சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய பூஜை இப்பதான் சமீபத்தில் நடந்துச்சு. அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மான் நடிக்க இருந்த கதாபாத்திரத்தில் நம்ம நடிகர் அதர்வா அவரும், பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா நடிக்க இருந்த கதாபாத்திரத்தில் நம்ம நடிகர் ஜெயம் ரவியும் நடிக்க இருக்காங்க. அதே மாதிரி நடிகை நஸ்ரியா நசீம் நடிக்க இருந்த அந்த கதாநாயகி கதாபாத்திரத்தில் இப்போ டோலிவுட்ல கலக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகை ஸ்ரீலீலா தான் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிக்க போறாங்களாமா. ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில 100வது திரைப்படமா அந்த திரைப்படம் உருவாக இருக்கு. சிவகார்த்திகேயனோட 25வது திரைப்படம், ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில 100வது திரைப்படம்னு பல ஸ்பெஷல்களோட இந்த SK25 ரொம்பவே அழகா பூஜையோட ஆரம்பிச்சிருக்கு. சூர்யா ஃபேன்ஸ்க்கு இந்த படம் மிஸ் ஆனது மிகப்பெரிய வருத்தமா இப்போ வரைக்கும் இருந்தாலுமே கூட SK ஃபேன்ஸ் அவரோட 25வது திரைப்படத்தை சுதா கொங்கரா டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுனால பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க.